ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அனலில் விழுந்த மலர் நாவல் பகுதி 23. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். இன்று வரை இல்லாத அழகோடும் பிரகாசமான முகத்தோடும் அப்பா அருகில் அமர்ந்திருக்கும் மலரின் மீதுதான் அவள் அம்மா விழிகள் இருக்கிறது. அவளது திருமணம் முடிந்த பிறகு அவள் முகத்தில் ஒரு ஒளி உதயமாகி இருந்தாலும் இன்று அவளிடம் ஏதோ ஒரு பெரிய மாற்றம். நேற்று பார்க்கும் போது கூட இந்த அளவு அவள் அழகாக தெரியவில்லை. இன்று அவ்வளவு அழகு அவர் கண்ணை பட்டுவிடும் போல் இருக்கிறது. அவர் விழிகள் மட்டுமா, வந்த விருந்தாளிகள் கூட வியப்போடுதான் அவளை பார்க்கிறார்கள். திடீரென்று அவளுக்கு இந்த அழகு, இந்த பேரழகு எங்கிருந்து வந்தது? அவள் மகிழ்ச்சியாக இருப்பதன் அறிகுறி அல்லவா இந்த அழகு? தன் மகனை மருத்துவமனை படுக்கையில் தள்ளிவிட்டு இவள் மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம்? இவளது சந்தோஷத்தை இப்போதே சிதறடிக்க வேண்டும். ஒருவித பொறாமையோடும் வயிற்றெரிச்சலோடும் மனதில் பொறுமி கொண்ட அஸ்வின் அப்பா, என்னம்மா மலர், உன்னுடைய புருஷன் மிஸ்டர் அனல்வேந்தன் எப்படி இருக்காரு? சௌக்கியமா என்று கேட்டார். அவரது வார்த்தைகளில் ஏளனம். தலையை உயர்த்தி அவரை பார்த்த மலர், அவருக்கு என்ன, அவரு ரொம்ப நல்லாதான் இருக்காரு என்றாள். ஆமாமா, நல்லாதான் இருப்பான். நாளொரு வாழ்க்கை பொழுதொரு பொண்ணுன்னு திரியறவன் நல்லா சந்தோஷமா தான் இருப்பான். அதுல சந்தேகம் என்ன? மாமா கூற மலரின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. அவரு அப்படி ஒரு வாழ்க்கைய நடத்துறாருன்னு உங்ககிட்ட யார் மாமா சொன்னது? கோபம் சற்றும் குறையாமல் கேட்டாள். அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சேமா. உங்க அப்பாவுக்கு கூட தெரியும். அவரே சொன்னாரே, அனலை பத்தி ஊர்ல நல்ல அபிப்பிராயமே இல்லைன்னு. அந்த விஷயம் உனக்கும் தெரியும். தெரியாம எல்லாம் இருக்காது. அதனால நான் சொல்ல போற செய்தி யாருக்கும் அவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்காதுதான். ஆனாலும் உன் நன்மைக்காக அத சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். அவன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சே ஒரு பெரிய நாடகத்தை ஆடி எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்க அப்பா அவனுக்கு உன்னை கட்டி வச்சதை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு சின்ன திருத்தம் மச்சான். அனல்வேந்தன் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பையன்னு சோதிச்சு தெரிஞ்சுக்கிட்டதால மட்டும்தான் என்னுடைய மலரை நான் அவனுக்கு கட்டி வச்சேன். அதை கேட்டு அஸ்வின் அப்பா, அம்மா, பாட்டி மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இந்த செய்தி அது மலருக்கும் மலரின் அம்மாவுக்கும் புதிது. அவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இது எல்லாம் எப்போது நடந்தது அவர்களுக்கு தெரியவில்லை. அவன் நல்லவன்னு சோதிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா, அது எப்படி? அது இருக்கட்டும், நீங்க சொல்ல வந்ததை முதல்ல சொல்லுங்க. நீங்க சோதிச்சு நல்லவன்னு தெரிஞ்சுக்கிட்ட உங்க மருமகன் இருக்கானே, அவன் சரியான பொம்பளை பொறுக்கி. அது மட்டுமா, பொம்பளைங்களை வச்சு ஏதோ பிசினஸ் கூட பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க உறவுக்கார பொண்ணு ஒருத்தி அவனுடைய ஆபீஸ்ல, அதாவது அவன் அப்பா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. அந்த பொண்ணு கிட்ட இவன் தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சிருக்கான். அது மட்டுமா, நான் ஒரு நாளுக்கு உனக்கு 1 லட்சம் கொடுக்கறேன், நான் சொல்ற மாதிரி செய்யின்னு அந்த பொண்ணு கிட்ட பேரம் வேற பேசி இருக்கான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு ஆனதால முடியாதுன்னு சொல்லிட்டு வேலையும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டா. வேற பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றவன் மூக்கு முடியுமா இருக்கிற மலரை சும்மா விடுவானா? கண்டிப்பா எவனாவது ஒருத்தன் அவ அழகுல மயங்கி கோடி கோடியா கொட்டி கொடுக்கறேன்னு சொன்னா யோசிக்கவே மாட்டான். மலரை அவனுக்கு வித்துடுவான். அப்படி ஒரு நிலைமை மலருக்கு வரக்கூடாதுன்னு தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு ஒரு மனிதாபிமானத்துல உங்களை தேடி வந்தோம். அஸ்வின் அப்பா கூற, நீங்க என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களாங்கள்? அனலின் குரலை கேட்டு அனைவரின் விழிகளும் வாசலுக்கு ஓடியது. வாசலில் நின்று கொண்டிருந்த அனல் நிதானமாக நடந்து அஸ்வின் அப்பா அருகில் வந்து நின்றான். ஏளனமாக அவனை ஏற இறங்க பார்த்த அஸ்வின் அப்பா, ஆமாப்பா அனல்வேந்தா, உன்னை பத்தி தான்ப்பா பேசிட்டு இருக்கேன் என்றார். நீங்க இப்ப சொன்ன இந்த சம்பவத்துக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று கேட்டான். ஆதாரம் இல்லாம நான் பேச மாட்டேன்ப்பா. ஆதாரம் இருக்கு. நீ தப்பான தொழிலுக்கு கூப்பிட்ட, தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்ச அந்த பொண்ணுதான் ஆதாரம், சாட்சி எல்லாம். சரி, அப்படின்னா அந்த பொண்ணை கூப்பிடுங்க, அந்த பொண்ணு கிட்டயே பேசலாம். இதோ கூப்பிடுறேன் என்றவர் செல்லை எடுத்து ஏதோ எண்ணிற்கு அழைத்து, அம்மாடி, நான் ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன், நீ வந்துடுமா என்று கூறிய அழைப்பை துண்டித்தவர் லொகேஷனை ஷேர் செய்தார். 10 நிமிடத்தில் அந்த பெண்ணும் வந்து சேர்ந்து விட்டாள்.
சுடிதார் அணிந்திருக்கும் அந்த பெண் மிகவும் கண்ணியமான ஒரு பெண்ணாக தான் தெரிகிறாள். இவள் முன்பு தங்கள் அலுவலகத்தில் வேலை செய்தாளா இல்லையா என்றெல்லாம் அனலுக்கு தெரியவில்லை. அவளை பார்த்த நினைவு கூட அவனுக்கு இல்லை. ஆனால் அவனை கண்டதும், ஐயோ அங்குள், இவன் இருக்கிற இடத்துக்கா என்ன வர சொன்னீங்க? தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன் என்று அந்த பெண் கூற, அமைதியாக அந்த பெண்ணை பார்த்த அனல், ஹலோ மேடம், உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். டேய், ஏண்டா இப்படி நடிக்கிற? கொஞ்சம் விட்டா என்ன யாருன்னு தெரியாதுன்னே சொல்லுவ போல இருக்கே. உங்க அப்பா ஆபீஸ்ல நான் வேலையே பார்க்கலன்னு கூட சொல்லுவ போல இருக்கு. மேடம், உண்மையிலேயே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுதான். நல்லா நடிக்கிறடா. அதற்கு மேல் பொறுக்க மாட்டாது எழுந்து வந்த மலர் அவள் கண்ணம் பழுக்க ஒரு அறை விட்டாள். சூப்பர், இந்த அடிய நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். பொண்ணாச்சின்னு பேசாம இருந்தேன், என் பொண்டாட்டி கொடுத்துட்டா. உண்மைதான்பா, எனக்கு கூட இவளை அப்படி பலாருன்னு சாத்தணும் போலதான் இருந்தது. ஆனா பொண்ணாச்சின்னு பேசாம இருந்தேன். இப்ப மனசுல இருந்த ஒரு பெரிய குறை தீர்ந்துடுச்சு என்று கூறினார். மலரின் அம்மாவின் முகமும் கோபத்தில் சிவந்திருக்கிறது. எங்க பாருடி, நீ இவர் மேல குத்தம் சொல்ல வந்திருந்தா கூட மரியாதை கொடுத்து பேசணும், இல்ல செவிட பேத்துடுவேன். எப்படி இவர் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டாரு, இல்ல தப்பான தொழிலுக்கு கூப்பிட்டாரு? கோபமாக கேட்டாள் மலர். அஸ்வின் அப்பாவை பார்த்த அந்த பெண், என்ன அங்கிள் இது, நீங்க கூப்பிட்டதால உங்களை நம்பிதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இங்க என்னடானா ஆள் ஆளுக்கு என்ன அடிக்கிறாங்க, வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க, நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. அந்த பெண் கன்னத்தை பிடித்தபடி கூற, மலர், நீ பண்ணது தப்பு. அஸ்வின் அப்பா கத்த, இவ பண்ணது மட்டும் சரியா மாமா என்று கேட்டாள். இவ பண்ணதும் தப்புதான், மரியாதை கொடுத்து பேசி இருக்கணும் தான் என்றார். அங்கிள், சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரும்போது குறைந்தபட்சம் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வர மாட்டீங்களா? அனல் கேட்க, சொல்லி கூட்டிட்டு வந்தேனா? நீ பாத்தியா? நான் பாக்கலதான். ஆனா நீங்க சம்மந்தப்படுத்தி பேசுற எனக்கே இந்த பொண்ணு யாருன்னு தெரியல. ஆனா உங்க கூட வந்து நான் இவகிட்ட தப்பா நடந்துகிட்டதாவும் தப்பான தொழிலுக்கு கூப்பிட்டதாவும் சொல்றான்னா நீங்க சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்கன்னு தானே அர்த்தம். நான் எதுக்காக இவகிட்ட இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரணும்? அதுக்கு பதிலா நீங்க தான் சொல்லணும், இல்ல ஹாஸ்பிட்டல்ல கிடக்குற உங்க பையன் சொல்லணும். என்ன, அஸ்வின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா? மலரின் அப்பா கேட்டார். ஆமா அங்கிள். ஏன், என்னாச்சு அவனுக்கு? அது அப்புறமா சொல்றேன் அங்கிள், முதல்ல இந்த பஞ்சாயத்தை தீர்ப்போம். எங்க பாரு அனல், நீ வார்த்தைய அளந்து பேசுறது நல்லது. அத நீங்களும் அளந்து பேசினா இன்னும் நல்லா இருக்கும். வாய் இருக்குன்னு சொல்லி வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. சரி, அதை விடு. நீ இவகிட்ட தப்பா நடந்துகிட்டத, தப்பான தொழிலுக்கு கூப்பிட்டத ப்ரூவ் பண்ணிட்டா ஒத்துப்பல்ல. முதல்ல ப்ரூவ் பண்ணுங்க அங்கிள், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். அம்மாடி கனகலதா, அந்த வீடியோவை காட்டுமா? அஸ்வின் அப்பா கூற அவளும் தன் செல்லை எடுத்து ஒரு வீடியோவை காட்ட, அதை பார்த்து அனல், மலர், அவளது அப்பா அம்மா நால்வரும் அதிர்ந்து போயினர். அந்த வீடியோவில் இந்த பெண்ணிடம் தப்பாக நடந்து கொள்ளும் அந்த இளைஞன் அனல் வேந்தன் தான். இல்ல அங்கிள், இது பொய். அனல் கூற, அது எப்படிப்பா பொய்ன்னு நீ சொல்லுவ? சரி, இந்த வீடியோவை எப்ப எடுத்தீங்க? எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியா பின்னாடியா? அந்த வீடியோல டேட்டும் டைமும் ரொம்ப தெளிவா இருக்கே. அந்த பெண்ணின் கையில் இருந்த செல்போனை வாங்கி மலர் கூர்ந்து பார்த்தாள். ஆம், அதில் தேதியும் நேரமும் தெளிவாக தெரிகிறது. அதை கண்டதும் மலரின் முகம் மலர்ந்தது. அப்பா, இது உண்மையான வீடியோ கிடையாது. இதுல இருக்கிறது அனல் கிடையாது. அது எப்படிமா இது அனல் இல்லன்னு நீ சொல்ற? அதுல டேட்டும் டைமும் ரொம்ப தெளிவா தெரியுது மாமா. அத வச்சுதான் சொல்றேன். அப்ப இந்த வீடியோவை பாருங்க, அதுல வர்ற டேட்டும் டைமிங் கொஞ்சம் பாருங்க. செல்லை அப்பாவிடம் கொடுத்தாள் மலர். அப்பாவும் அதை வாங்கி பார்த்து முகம் மலர்ந்தார். அட ஆமா, இந்த வீடியோ உன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ. அதாவது நைட் 1 மணிக்கு. அந்த நேரத்துல அனல் ஏன் கூட நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கும் என்று கூறியவர் அஸ்வின் அப்பாவை பார்த்தார். என்ன மச்சான் இது, இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டீங்களே, எதுக்காக இப்படி ஒரு பொய்யான வீடியோவை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க? அப்பா, இவங்க கிட்ட எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போலீஸுக்கு போன் பண்ணுங்க. போலீஸ் வந்து விசாரிக்கும் போது உண்மை எல்லாம் வெளியே வரும். ஐயோ சார், என்ன விட்டுடுங்க. ஏதோ வீட்டுல கஷ்டம்னு சொல்லி என்னுடைய பாய் ஃப்ரெண்ட வச்சு இப்படி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி பெரிய பணக்கார வீட்டு பசங்களுடைய தலையை வெட்டி அதோட இணைச்சு 1 லட்சம் 2 லட்சம்னு சம்பாதிச்சிட்டு இருந்தேன்.
ஆனா இவருடைய பையன் அஸ்வின் தான் உனக்கு 1 கோடி கொடுக்கறேன், நான் சொல்ற மாதிரி செய்யு சொல்லி அட்வான்ஸா 10 லட்சம் கொடுத்தாரு. வேலை முடிஞ்சதும் மிச்ச காசை கொடுக்கறதா சொன்னாரு. அந்த காசும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், என்ன விடுங்க சாமி என்றவள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடியே விட்டாள். அத்தை மாமா பாட்டி மூவரும் அசடு வழிந்தபடியே எழுந்து சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு, அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்றான் அனல். என்னப்பா? இந்த ஊரே நான் நல்லவன் இல்லைன்னு சொல்லும் போது நீங்க மட்டும் என்ன நல்லவன்னு நம்ப காரணம் என்ன? நான் நல்லவன்னு சோதிச்சு தெரிஞ்சுக்கிட்டதா அஸ்வின் அப்பா கிட்ட சொன்னீங்களே, நீங்க என்ன எப்ப சோதிச்சீங்க? ஆவலாய் கேட்டான். அனல், எனக்கு முன்னாடியே அஸ்வினை பிடிக்காது. மலர் தான் அவனை காதலிக்கிறதா சொன்னான். அதனால அவங்க கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்ல வேண்டிய கட்டாயம். இதுக்கிடையில உங்க அப்பா மலர பொண்ணு கேட்டாரு. அஸ்வின் விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொன்னாலும் என்னுடைய மனசுல நீ ஏறி உட்கார்ந்துட்ட. சும்மா உன்னை பத்தி விசாரிச்சேன். தப்பான செய்திகள் தான் வந்தது. உங்க அப்பா மேல கோபமும் வந்தது. இல்ல, ஏன் நண்பன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் அப்படின்னு தோணிச்சு. உன்னை நேர்ல சோதிக்க முடிவு செஞ்சு ஒரு பொண்ணை உன்கிட்ட நெருங்கி பழக அனுப்புன. நீயும் அந்த பொண்ணு கிட்ட நெருக்கம் காட்டுன. ஆனா நீ ஒரு நாளும் எல்லைய தாண்டல. அந்த பொண்ணு உனக்கு கொடுத்த சர்டிபிகேட் அது. அந்த பொண்ணு யாரு எவருன்னு எல்லாம் கேட்காத எனக்கு ரொம்ப நம்பகமான ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா என் மருமகனா நீ போதும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் உனக்கே மலர கட்டி வச்சிடணும்னு முடிவே பண்ணிட்டேன். கிடைச்ச சான்ஸ மிஸ் பண்ணாம உனக்கே கட்டி வச்சுட்டேன். தேங்க்ஸ் அங்கிள். நல்ல ஒரு மனைவியை நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க. மலர் அமைதியாக அமர்ந்திருக்க, என்னம்மா இப்பவும் உனக்கு அப்பா மேல கோபமா என்று கேட்டார். இல்லப்பா, எனக்கு நல்ல ஒரு கணவரை நீங்க கொடுத்திருக்கீங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா என்றவள் அப்பாவை கட்டி கொண்டாள். பகுதி 23 நிறைவடைந்தது. பகுதி 24 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.